துவாவில் சிறந்த துவா என்பது அரஃபாவிலே கேட்கக்கூடிய துவா என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். அரஃபாவிலே துல்ஹஜ் பிறை 9 அன்று ஹஜ்ஜாஜிகள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். அவர்களுடைய துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கின்றான். அவர்கள் சம்பந்தமாக மலக்குகளிடத்திலே அல்லாஹு தாலா பெருமை பாராட்டி பேசுவதோடு அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று மலக்குகளுடைய அந்த சபையிலே அல்லாஹு தாலா வாக்களிக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜாஜிகள் அல்லாத நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானா என்றால் நிச்சயமாக மன்னிப்பான். ஆனால் அரஃபாவிலே பிறை 9 அன்று ஹஜ்ஜாஜிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை போன்று நமக்கு வழங்கப்படுகிறதா என்றால் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யும் போது, இறைவா இந்த ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவிலே வந்து இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜாஜிகளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று துவா செய்தார்கள். அல்லாஹு தாலா சொன்னான், என் சார்ந்த எல்லா விதமான பாவங்களையும் நான் ஹஜ்ஜாஜிகளுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். ஆனால் அவர்களால் அநீதி அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க முடியாது. அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மன்னித்தால்தான் நான் மன்னிக்க முடியும் என்று அல்லாஹு தாலா ஒரு நிபந்தனைகளோடு அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுத்தான். இதுதான் நியதி. நாம் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவர்கள் நம்மை அவர்கள் மன்னித்து விடாதவரை அல்லாஹு தாலா மன்னிப்பதில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அவர்கள், யா அல்லாஹ், ஹஜ்ஜாஜிகளாக இருக்கக்கூடிய இந்த அரஃபா விரிவலிலே வந்திருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜாஜிகளுக்காக அவர்கள் பிறருக்கு அநீதி இழைத்திருந்தாலும் அதையும் நீ சேர்த்து மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் துவா செய்தார்கள். உடனே அல்லாஹுடைய பதில் வரவில்லை. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முஸ்தலிஃபாவிற்கு செல்லும் பொழுது அல்லாஹு தாலா அறிவித்தான், ஹஜ்ஜாஜிகள் பிறருக்கு அநீதி இழைத்திருந்தாலும் அனைத்து பாவங்களையும் நான் மன்னிப்பேன். எந்த பாவமும் பேலன்ஸ் இல்லாமல் எல்லாமே மன்னிக்கப்படும். அன்று பிறந்த பாலகர்களாக ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபா வரும் வரை அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்ததற்கு பிறகே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன மகிழ்வு அடைந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான அரஃபா பெருவெளியிலே இன்று ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து அருள் புரிவானாக. உங்களுடைய துவாக்களிலே எமக்காக, எம்முடைய நாட்டுக்காக, எம் சமூகத்திற்காக, மஹல்லாவிற்காக, அனைவருக்காக துவா செய்யுங்கள். நீங்கள் முஸ்தலிஃபா செல்லும் பொழுது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக, நீங்கள் எல்லாம் அன்று பிறந்த பாலகர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, புனிதர்களாக, ஹஜ்ஜாஜிகளாக நீங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா உங்களுடைய ஹஜ்ஜை மப்ரூரானதாக, மக்பூலானதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.